கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தது சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலியோடு நம்ம என்ன செஞ்சு முடித்தோம். அடுத்தல பிரமாணங்கள் வந்தோம். அதாவது பலிகள், பாவ நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, அடுத்தல குற்ற நிவாரண பலி இதை படித்தோம். அதுக்கப்புறம் 6வது அதிகாரத்துலேருந்து பிரமாணங்களை குறித்து நம்ம பார்த்தோம். சர்வாங்க தகன பலியின் பிரமாணம், போஜன பலியின் பிரமாணம், பாவ நிவாரண பலியின் பிரமாணம், 3 பிரமாணங்கள் பார்த்தோம். இன்றைய தினத்தில் 7வது அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் நம்ம பார்க்க போகிறோம். குற்ற நிவாரண பலி அப்படின்னா அது என்னென்னா மகா பரிசுத்தமானதான். அது சர்வாங்க தகன பலி எங்கே கொல்றாங்களோ ஆடை ஆடு அல்ல மாடு புறா சமாதான பலிக்காக எங்கே சர்வாங்க தகன பலிக்கு எங்கே கொல்றாங்களோ அந்த இடத்துல குற்ற நிவாரண பலி என்ன செய்யணும், கொல்லப்பட வேண்டும். அந்த இரத்தத்தை என்ன செய்யணும், பலிப்படத்தை சுற்றிலும் என்ன செய்யணும், தெளிக்கணும். இரத்தத்தை பலிப்படத்தை சுற்றிலும் தெளிச்சிட்டு அதனோட கொழுப்பு முழுவதையும், அதனுடைய வால், அதனோட குடல்கள் மூடிய கொழுப்பு, 2 குண்டிக்காய்கள், அவைகளில் சிறு குடல்கள் இருக்கிற கொழுப்பு, குண்டிக்காய்களோட கூட கல்லீர் மேல் இருக்கிற ஜவ்வு, இதையும் எடுத்து என்ன செய்யணும், கர்த்தருக்கு சர்வாங்க குற்ற நிவாரண பலிக்காக என்ன செஞ்சணும், சர்வாங்க தகன பலியாக என்ன செய்யணும், இதை செலுத்தணும். அடுத்தபடியாக இவங்களை ஆசாரியன் என்ன செய்யணும், பலிபடத்தின் மேல் கர்த்தருக்கு தகன பலியாக என்ன செய்யணுமா, ஆசாரியன் தான் தகனிக்கணும். இது குற்ற நிவாரண பலி. இந்த குற்ற நிவாரண பலி நம்ம கொழுப்பு, வால், குடல் மூடிய கொழுப்பு, 2 குண்டிக்காய், சிறு குடல்கள் இருக்கிற கொழுப்பு, குண்டிக்காயோட கல்லீரல், ஜவ்வு எல்லாம் செலுத்துன்னு பார்த்தோம். அதெல்லாம் இதை தகன பலியாக தகனிக்க கிடக்கணும். இது குற்ற நிவாரண பலி. ஆனால் ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அந்த மீதி உள்ளது கற்றுக்கு இப்போ நம்ம கொழுப்பு, ஜவ்வு இதை தான் புசிக்கிறோம். மற்றபடி மாம்சம் இருக்குல்ல, அந்த மாம்சத்தை புசிக்கிறது யாருன்னா ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் இதை என்ன செய்யணுமா, அதை புசிக்கணுமா. அது வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என்ன செய்யணும், அது புசிக்கணுமா. அது என்னதுன்னா மகா பரிசுத்தமானது. அதனால் அது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண் மக்கள் யாவரும் ஆசாரியர்களில் புசிக்கணும். அடுத்தபடியாக பாவ நிவாரண பலி எப்படி நம்ம செலுத்தினாங்களோ அதே போல் தான் குற்ற நிவாரண பலியும் என்ன செய்யணும், செலுத்தணும். 2க்கும் உள்ள பிரமாணம் ஒன்று தான். அதனால் பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அது என்ன செய்யும், சேரும். பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை தான் அது என்ன செய்யும், சேரும். அடுத்தபடியாக ஒருவன்ட்ட சர்வாங்க தகன பலி செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை என்ன செய்யணும், தனக்காக வைக்கணும். எந்த ஆசாரியன் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் செலுத்துகிறானோ அந்த ஆசாரியனுக்கு தான் அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தக்கூடிய தோல் அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களே வைத்துக்கிடணும். யார் செலுத்துகிறாங்களோ ஜனங்கள் கொளுத்துறாங்க. ஆனால் எந்த ஆசாரியன் அவங்களுக்காக தகன பலிக்காக அந்த ஆடை கொள்றானோ அவங்க என்ன செய்யணும், அந்த தோலை என்ன செய்யணும், தனக்காக வைத்து கொள்ளணுமா. மாம்சத்தை ஆசாரியர்கள் ஆண் மக்கள் யாவரும் புசிக்கணும். அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம புசிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக அடுப்பில் பாகம் பண்ணப்பட்டது, சட்டியிலையும் தட்டின் மேலே என்ன செய்யணுமா, சமைக்கப்பட்டதுமான போஜன பலி யாவும் அது செலுத்துறது ஆசாரியனுடையது. அடுப்பில் பாகம் பண்ணப்பட்டதாக இருந்தால் தான் சட்டியிலையும் நல்ல தட்டின் மேலே சமைக்கப்பட்டது எந்த போஜன பலியாக இருந்தாலும் சரி தான் அது தத்தில் என்னது ஆசாரியன் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். மீதி உள்ளது யார், அது ஆசாரியனுடையது தான். அந்த போஜன பலி அது எண்ணெயில் பிசைந்தது, எண்ணெயில் பிசையாததுமாகிய சகல போஜன பலியும் ஆரோனுடைய குமாரர் யாவருக்கும் சரி பங்காக என்ன செய்யணுமா, அதை சேரணுமா. அடுப்பில் பாகம் பண்ணப்பட்டது, சட்டியில் தட்டில் சமைக்கப்பட்டது கர்த்தர் செலுத்தி மீதி ஆசாரியனுடையதாக இருக்குது. ஆனால் எண்ணெயில் பிசைந்தது, எண்ணெயில் பிசையாததுமான சகல போஜன பலியும் ஆரோனுடைய குமாரர்கள் யாவருக்கும் அதை என்ன செய்யணும், சரி பங்காக என்ன செய்யணும், அது கொடுக்கணுமா. அடுத்தலாம் இது நம்ம குற்ற நிவாரண பலியின் பிரமாணத்தை வச்சு பார்த்தோம். அடுத்தலாம் சமாதான பலியின் பிரமாணம். சமாதான பலியின் பிரமாணம் என்ன அப்படின்னா இது நம்ம ஒருத்தருக்கு சோத்திரத்துக்காக செலுத்துகிறோம். சோத்திரத்துக்காக செலுத்தப்பட போது அந்த சோத்திர பலியோட கூட என்ன செய்யணும், எண்ணெயில் பிசைந்த புளிப்பிலா அதிரசத்தையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பிலா அடையையும் எண்ணெயில் பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் என்ன செய்யணும், இது படைக்கணும். இது சமாதான பலிக்குடைய சோத்திரத்துக்காக செலுத்தும் போது இது என்ன செய்யணும், செலுத்தணும். எண்ணெயில் சுடப்பட்டது, எண்ணெய் பூசப்பட்டது அடை,
அதிரசம் வந்து எண்ணெயில் புளிப்பில்லாதது எண்ணெயில் செய்கிறது. அடை வந்து என்ன செய்யணும், தடவி சுடுறது. அப்படியே எண்ணெயில் பிசைந்து வறுக்கப்பட்டு மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களை என்ன செய்யணும், கர்த்தருக்கு சோத்திரத்துக்காக என்ன செய்யணும், சமாதான பலி வேணும்னா சோத்திரத்துக்கு என்ன செய்யணும், செலுத்தணும். அவைகளை படைக்கிறதும் இல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் என்ன செய்யணும், தன்னுடைய சமாதான பலியாகிய சோத்திர பலியோடு கூட என்ன செய்யணுமா, அதையும் படைக்கணுமா. அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றாக எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக என்ன செய்யணும், செலுத்தணும். அது சமாதான பலியின் ரத்தத்தை யார் தெளிக்கிறாங்களோ அந்த ஆசாரியனுக்கு தான் இது என்ன செய்யுது, போய் சேரணும். அடுத்தபடியாக சமாதான பலியின் சோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மாவு பார்த்தோம், சமாதான பலிக்கு உள்ள பிரமாணத்துக்கு சோத்திரத்துக்கோட செலுத்துகிற மாவுகளை பார்த்தோம். அதிரச மாவில் என்னது, அதிரசம், அடைகள் இதெல்லாம் செய்கிறத பார்த்தோம். அது வந்து சோத்திர பலியை படைக்கிறத நம்ம பார்த்துறோம். அடுத்தபடியாக சோத்திர பலிக்கு சமாதான பலியின் ஆடு அல்ல மாடு கொலை செலுத்தும் போது அந்த ரத்தத்தை என்ன செய்யணும்னா, அது சமாதான பலியின் ரத்தத்தை யார் தெளிக்கிறாங்களோ அந்த ஆசாரியனுக்கு தான் அந்த மாம்சம்லாம் என்ன செய்யுது கிடைக்கும். கொழுப்பு, குண்டிக்காய், ஜவ்வு இதெல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும், தகன பலியாக செலுத்திட்டு மீதி இருக்க அந்த மாம்சங்கள், தோல், முன்னந்தொடைகள் இதெல்லாம் யாருக்கு சேரும்னா, யாருக்காக எந்த ஆசாரியன் செலுத்தினானோ அந்த ஆசாரியனுக்கு தான், யார் பலிபீடத்தில் ரத்தத்தை யார் தெளித்தாங்களோ அந்த ஆசாரியனுக்கு இது வந்து என்ன செய்யுமா, சேருமா. இப்படியாக சமாதான பலியின் சோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே என்ன செய்யணும், புசிக்கணும். இப்போ கர்த்தருக்கு தகன பலி செலுத்திட்டு மீதி இருக்கிற மாம்சங்கள்லாம் என்ன செய்யணும்னா, அது வந்து ஆசாரியனை சேரன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த ஆசாரியன் என்ன செய்யணுமா, அந்த சோத்திர பலியின் மாம்சத்தை என்னைக்கு செலுத்துறானோ அன்றைய தினமே என்ன செய்யணுமா, அதை புசித்திரணுமா. அதில் ஒன்றும் செய்யக்கூடாது, விடியற்காலம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, மீதி வைக்கக்கூடாதான். அடுத்தபடியாக அந்த சோத்திர பலி வந்து செலுத்தும் போது ஒரு பொருத்தனைக்காக இல்லைன்னா ஒரு உற்சாக பலிக்காக சோத்திர பலி செலுத்துகிறோன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ அப்படி செலுத்துகிறதா இருந்தால் அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியானது மறுநாளிலும் கூட என்ன செய்யலாமா, அதை புசிக்கலாமா. ஆனால் பலியின் மாம்சத்தில் மீதியாக இருக்கிறது 3ஆம் நாளில் என்ன செய்யணும், அக்கினியால் சுட்டரிக்கப்பட வேண்டும். 3ஆம் நாளைக்கு வைக்கக்கூடாது, 2 நாள் வரைக்கும் என்ன செஞ்சிடலாம், வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். அடுத்தது சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது 3ஆம் நாளில் யார் புசித்தார்னா அது வந்து இந்த கர்த்தருக்கு அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அது வந்து கர்த்தருக்கு யார் காணிக்கையாக செலுத்துன்னு சொல்லி கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அது என்ன செய்யாது, பலிக்காது. அது வந்து அருவருப்பாயிருமா. அதை யார் புசிக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய அக்கிரமத்தை என்ன செய்வாங்களாம், சுமப்பானாம். அதனால் தீட்டான எந்த வஸ்துலாவது அது மாம்சம் கூட பட்டுச்சுன்னா அது என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. புசிக்காதபடிக்கு அதை என்ன செய்யணும், அக்கினினால் என்ன செய்யணும், சுட்டரிக்கணுமா. மற்ற மாம்சத்தை என்ன செய்யணும், சுத்தமாக இருக்குன்னு எவனும் என்ன செய்யலாம், புசிக்கலாம். மற்ற மாம்சத்தை தீட்டானது எடுத்து மேலே பட்டுச்சுன்னா அது அக்கினியில் சுட்டரிக்கப்படணும். தீட்டில் படாதபடிக்கு மீதி இருக்குல்ல அந்த மாம்சத்தை வந்து என்ன செய்யணும், சுத்தமாக இருக்கிறவர்கள் அதை என்ன செய்யலாம், புசிக்கலாம். ஒருவன் தீட்டாக இருக்கிறான்னு வச்சுக்கிட்டான், அப்போ கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை அவன் என்னது புசிக்கிறான். தீட்டாக இருக்கையில் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தான்னா அவன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு என்ன செய்வானா, அறுப்புண்டு போவானாம். மனுஷனுடைய தீட்டான மிருகத்தையாவது அருவருக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வசதியாவது ஒருவன் தொட்டிருந்தான்னு வச்சுக்கிட்டோம், தொட்டிருந்தா அந்த கர்த்தர் சமாதான பலியின் மாம்சத்தில் தொட்டுட்டு அப்புறம் இந்த சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தா அவன் தன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு என்ன செய்வானா, அறுப்புண்டு போவானாம். தீட்டுள்ளவனா இருந்து சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தா செத்து போவானாம். தீட்டான மிருகத்தையாவது அருவருக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வசதியாவது ஒரு தொட்டுட்டு வந்து அது வந்து புசித்தால் ஜனத்தோடு இருக்காதபடிக்கு அர்ப்பண்டு போவான்னு பார்த்தோம். இப்போ தொட்டுட்டு வந்து சமாதான பலியை புசித்தாலும் என்ன செஞ்சிருவானா, அவனும் ஜனத்தில் இல்லாதபடிக்கு என்ன செய்வானா, அர்ப்பண்டு போவானா, செத்து போயிடுவாங்களாம். இப்படியாக சோத்திர பலி செலுத்துறவன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இது வந்து குற்ற நிவாரண பலியில் சமாதான பலிக்கு உள்ள சோத்திர பலி இது வந்து நம்ம இப்போ பார்த்தோம். குற்றவாளி பலியின் பிரமாணம், சமாதான பலியின் பிரமாணம். சமாதான பலியின் பிரமாணம் தான் சோத்திரத்தோடு செலுத்துறதை நம்ம பார்க்குறோம். மற்றது சோத்திரம் வரல. இது வந்து நம்ம பொறுத்தனா உற்சாக பலி செலுத்தினா அது என்ன செய்யணும், 2ஆம் நாளைக்கு வரைக்கும் மீதி வச்சு சாப்பிடலாம் ஆசாரியர்கள். மற்ற யாரும் சாப்பிடக்கூடாது. இதுக்கு மற்ற பலிகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அது அன்றைக்கு என்ன செஞ்சணும், சாப்பிட்றணும், மீதி வைக்கக்கூடாது.
பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, நீ இஸ்ரவேல் புத்திரரிடம் சொல்ல வேண்டியது என்னென்னா, மாடு ஆடு வெள்ளாடுகளின் கொழுப்பை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாதுங்கிறாரு. மாடாக இருந்தாலும் சரி தான், ஆடாக இருந்தாலும் சரி தான், வெள்ளாடாக இருந்தாலும் சரி தான், எதாக இருந்தாலும் சரி தான், கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது அந்த கொழுப்பு என்ன செய்யக்கூடாது, நம்ம புசிக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு சேர வேண்டியது. அடுத்தபடியாக தானாக எந்த மிருகமாக செத்துட்டுன்னு வச்சுக்கணும், தானாக செத்து போனாலும் அந்த பீருண்ட மிருகத்தின் கொழுப்பு அது வந்து என்ன செய்யலாம், பலவித வேலைகளுக்கு என்ன செய்யலாம், வழங்கலாமாம். ஆனால் அதை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். தானாக செத்தது கொழுப்பு, பீருண்ட மிருகத்து கொழுப்பு பலவித வேலைகளுக்கு வழங்கலாம். ஆனால் அதை என்ன செய்யுது, புசிக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பு புசிக்கிற எந்த ஆத்மாவும் ஜனத்தில் இராதபடிக்கு அர்ப்பணிட்டு போவானாம். கர்த்தருக்கு தகன பலியாக யார் யார் செலுத்துகிறோமோ அதனுடைய கொழுப்பு என்ன செய்யக்கூடாது, யார் இது சாப்பிட்டாலும் ஜனத்தில் இராதபடிக்கு என்ன செய்வான், அர்ப்பணிட்டு போவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக உங்கள் வாசஸ்தலம் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது இல்லை யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது நீங்கள் என்ன செய்யறதுதான் புசிகள் ஆகாதான். உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும், வாசஸ்தலத்தில் பறவையின் ரத்தம், அது பள்ளிப்படத்தில் பள்ளி செலுத்தினாலும் சரி தான், ரத்தத்தை வந்து புசிக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு தெளிக்க வேண்டிய இடத்துல தெளிச்சுட்டு மீதி இருந்துச்சு நம்ம பள்ளிப்படத்தை சுற்றில தெளிக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நம்முடைய வீடுகளில் ஆடு மாடு பறவைகள் ஏதாவது நம்ம அடித்து சாப்பிட்றோன்னாலும் அந்த ரத்தத்தை வீடுகளில் சாப்பிட்டாலும் நினச்சது அந்த ரத்தத்தை நினச்சக்கூடாது, நம்ம புசிக்கக்கூடாது. வாசஸ்தலத்துலேயும் ரத்தம் புசிக்கக்கூடாது, வீடுகளையும் நினச்சக்கூடாது, ரத்தத்தை நினச்சக்கூடாது, புசிக்கக்கூடாதான். எந்த ரத்தமாக இருந்தாலும் சரி தான், அதில் யார் சாப்பிட்டாலும் அவன் ஜனத்தில் இராதபடிக்கு என்ன செய்வான், அறுப்புண்டு போவான்னு சொல்லி பார்க்குறோம். கொழுப்பு சாப்பிடக்கூடாது, கொழுப்பு சாப்பிட்டாலும் அறுப்புண்டு போவான்னு பார்க்குறோம். அறுப்புண்டு போவான்னா செத்து போகிறது. கொழுப்பு சாப்பிடக்கூடாது, ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். ரத்தத்தை சாப்பிட்டாலும் என்ன செய்வானா, செத்து போயிடறான்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இது வீடுகளில் இருந்தாலும் சரி தான், கடைகளில் இருந்தால் எங்கே இருந்தாலும் சரி தான், ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு உள்ளது கொழுப்பு ரத்தமும். அடுத்தபடியாக பின்னும் கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரிடம் என்ன சொல்லணும் என்னவென்றால், கர்த்தருக்கு என்ன செய்யுது, சமாதான பலி நீ செலுத்துறதா இருந்தால் அந்த சமாதான பலி என்ன செய்யணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து தான் என்ன செய்யணும், நீ செலுத்தணும். கர்த்தருக்கு கர்த்தருக்கு தகன பலியாக என்னென்னலாம் படைக்கிறியோ அது வந்து என்ன செய்யணும், தகன பலியாக படைப்பவைகள் அவன் கைகளே கொண்டு வரும். யார் யார் சமாதான பலி படைக்கிறாங்களோ அவங்க ஆடோ மாடோ புறாவோ எதாக இருந்தாலும் சரி, யாருக்காக யார் படைக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய கையினால் என்ன செய்யணும், அதை கொண்டு வரணும். அடுத்தல மார்க்கண்டத்தையும் அதனால் கூட அதன் மேல் வைத்த கொழுப்பு கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும் படிக்க என்ன செய்யணுமா, கொண்டு வரணும். மாம்சம் அந்த பள்ளிப்படத்தில் என்ன செய்யணும், கொழுப்பை பள்ளிப்படத்தில் என்ன செய்யணுமா, தகனிக்கணும். ஆனால் மார்க்கண்டம் வந்து யார், ஆரோனையும் அவனுக்கு குமாரரை என்ன செய்யும் சேருமா. அடுத்தபடியாக சமாதான பலியின் வலது முன்னந்தோடையும் ஏறெடுத்தும் பலிக்கு பலியாக அதுவும் என்ன செய்யணும், ஆசாரியனுக்கு கொடுத்துடணும். மார்க்கண்டமும் முன்னந்தோடையும் யாருக்கு, ஆசாரியனுக்கு கொடுத்துடணும். மற்ற எல்லாம் என்ன செய்யணும், நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும், சர்வாங்க தகன பலியாக என்ன செய்யணும், செலுத்தணும். அப்புறம் வந்து சமாதான பலியில் ஆறாண்டு குமாரர்கள் அந்த இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு யார் வந்து அந்த ஆடு மாடு வந்து படைக்கிறாங்களோ அவங்களுக்காக எந்த ஆசாரனுடைய குமாரங்கள் படைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும், அந்த ஆசார கொழுப்பு ரத்தத்தை வந்து கர்த்தருக்காக தகனிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த முன்னந்தோட என்ன செய்யணுமா, சேரணுமா. இப்படி இஸ்ரவேல் புத்திரரில் சமாதான பலியில் அசைவாட்டும் மார்க்கண்டத்தை ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தோடையும் நான் அவர்கள் கையில் நினைச்சு வாங்கி அவைகளை ஆசாரியனாக ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு நடக்கும் நித்திய கட்டளையாக நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சுறாரு, மோசேட்ட சொல்கிறாரு. அடுத்தபடியாக கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவன் குமாரரும் என்றைக்கு நியமிக்கிறாங்களோ அன்றைக்கு நியமிக்கப்பட்ட நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தருடைய தகன பலியில் கிடைக்கும்படி அவர்களுக்கு உண்டான கட்டளை அப்படிங்கிறாரு. அடுத்தபடியாக இப்படி அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்யும், இது தலைமுறை தோறும் நித்திய நியமமாக கொடுக்கும்படி கர்த்தர் அவர்கள் என்ன செய்ய அபிஷேகம் பண்ண நாளில் கர்த்தர் என்ன செஞ்சார், இதே கட்டளையிட்டாராம். அதனால் சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பிரதிஷ்டை பலிக்கும் சமாதான பணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. இப்போ நம்ம இத்தனை பிரமாணங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பிரதிஷ்டை பிரமாணம்னு வரல, அது இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம்.
மற்ற பிரமாணங்கள் என்ன செய்யணும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கர்த்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்தணுமாம். செலுத்தணும்னு சொல்லி எந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருக்கு எப்படி பலிகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சீனாய் வனாந்தத்திலே கற்பிக்கும்போது இவைகளை மோசேக்கு சீனாய் மொழியிலே கர்த்தர் செஞ்சாரு, கட்டளையிட்டார். இதெல்லாம் ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யணும், எதெல்லாம் கொண்டு இந்த பொருள் விளக்கு, குத்து விளக்கு, மேஜை, தூபபீடம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, கிருபாசனம், இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி மோசேக்கு கர்த்தர் சீனாய் மொழியில் கற்பித்து கொடுத்தாரோ அதே போலையும் பலி செலுத்தும் போதும் ஆசாரிப்பு கூடத்தில் பலி செலுத்தும் போதும் என்னென்ன பொருட்களை வச்சு நம்ம நினச்சி பலி செலுத்தணும் அப்படிங்கிறத கர்த்தர் மோசே காண்பித்து அதன்படி நினைச்சு செய்கிறாப்புல. இப்போ கர்த்தர் திரும்ப மோசே நோக்கி சொல்கிறாரு 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆரோனையும் அந்த குமாரரையும் வரவழைச்சு அவங்களுக்கு வஸ்திரங்கள், அபிஷேக தைலத்தையும், பாவ நிவாரண பலிக்கான ஒரு காலை, 2 ஆட்டுக்கடா, ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பம், இதெல்லாம் என்ன செய்ய கொண்டு வாங்குறாரு. ஆரோனும் அருண் குமாரையும் வரவழைச்சிருக்கும் பொழுது அப்புறம் அவங்களுக்குள்ள வஸ்திரம், அவங்களுக்கு அபிஷேகத்தை எல்லாம், அவங்களுக்கு ஒரு பாவ நிவாரண பலிக்கான ஒரு காலை, 2 ஆட்டுக்கடாக்கள், அடுத்த ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்கள் என்ன செய்யணுமா கொண்டு வரணும். இதெல்லாம் சபை எல்லாரும் என்ன செய்யணும், ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வர செய்யுங்கிறார். இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு, எல்லாரையும் என்ன செய்கிறாரு, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கூடி வர சொல்லுங்கிறாரு. அப்புறம் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே என்ன செய்கிறான், கர்த்தர் சொன்னபடி எல்லாமே என்ன செய்கிறான், செய்து முடிக்கிறான். இப்போ சபை என்ன செய்யுது, ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, கூடிட்டாங்க. கூடின பிறகு மோசே சபையை நோக்கி சொல்கிறாரு, செய்யும்படி கர்த்தர் கட்டிட்ட காரியம் இதுவே, இதுதான் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார், கட்டளிட்ட காரியம், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னது செய்யணும், ஆரோனை அவனுடைய குமாரர்களையும் வரவழைச்சி அவங்களுக்கு என்ன செய்ய, வஸ்திரத்தை கொடு, அவங்களுக்கு அபிஷேகத்தை வைத்து கொடு, அவங்களுக்கு பாவனை பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை கொடு, 2 ஆட்டுக்கடாவை கொடு, ஒரு கூடையில் புளிப்பில்லாத அதிரசத்தை புளிப்பில்லா அப்பத்தை என்ன செய்ய கொண்டு வந்து சபையாக எல்லாரும் என்ன செய்யுது, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக நீங்கள் இது கூட வர செய்யி சொல்லிட்டு கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடியே என்ன செய்கிறாங்க, அப்படியே மோசே செய்கிறார். ஜனங்களை எல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக என்ன செய்கிறாரு, கூடி வர செஞ்சுட்டாரு. இப்போ கர்த்தர் சொன்ன காரியங்கள் இதை தான், இதன்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தபடியாக கர்த்தர் தன்னை கட்டளையிட்டபடியே என்ன செய்கிறான், மோசே என்ன செய்கிறான், ஆரோனையும் அவனுடைய குமாரரை என்ன செய்கிறான், வரவழைத்து அவர்களும் என்ன செய்கிறான், ஜலத்தினால என்ன செய்கிறான், ஸ்நானம் பண்ணி வைக்கிறான். ஜலத்தினால ஸ்நானம் பண்ணி வைக்கிறான்னு என்னது, ஞான ஸ்நானம் கொடுத்து வைக்கிறான். கொடுக்கும்போது என்ன அவனோட உள்ளங்கியே என்ன செய்யணும், போட்டுக்கிடணும், இடக்கச்சியை என்ன செய்யணும், கட்டிடணும், அடுத்தது மேலங்கி என்ன செய்யணும், உடுத்திடணும், ஏபத்தை தரித்து அதன் மேல் இருக்கிற அதன் மேல் என்ன செய்யணும், ஏபத்தின் விசித்திரமான காணிக்கை என்ன செய்யணுமா, கட்டணுமா. அவனுக்கு எந்த ஆசிரியம் செய்யறனோ அந்த ஆசிரியனுக்கு மார்க்கண்டம், அது என்ன செய்யணும், மார்க்கத்து அல்லது மார்க்கண்டனில் மார்பதக்கம். இப்போ ஸ்நானம் பண்ணுறது அபிஷேகம் தானே பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறதுனால அவனுக்கு என்ன செய்யணும், உள்ளங்கியை போடணும். ஆரோனுக்கு முதல்ல என்ன செய்யணும், முதல்ல குளிப்பாட்டணும், தான் ஸ்நானம் பண்ணுறது. ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் ஆரோனுக்கு என்ன செய்யுது, அவன் போடுற உள்ளங்கியை போடணும். அதுக்கு மேலே என்ன செய்யணும், இடக்கச்சி என்ன செய்யணும், இடக்கச்சை கயிறை கட்டணும். அடுத்தால மேலங்கி போடணும். அடுத்தால என்ன செய்யணும், தோள்பட்டையில் ஏபத்து என்ன செய்யணும், தரிக்கணும். அதன் மேல் என்ன செய்யணும், ஏபத்தின் விசித்திரமான கச்சை என்ன செய்யணும், கட்டணுமா. அடுத்தால அவனுக்கு என்ன செய்யணும், மார்பதக்கத்தையும் மார்பதக்கத்தை என்ன செய்யணும், தோளில் அணிந்து மார்பதக்கத்தில் ஊரி தும்பி என்பவைகளையும் என்ன செய்யணும், அதில் எழுதி வைக்கணும். மார்பதக்கத்தில் ஊரின் தும்பி என்பதில் என்ன செய்யணும், தோள்பட்டையில் எழுதி வைக்கணும். அப்புறம் அவன் தலையில் என்ன செய்யணும், பாகையை என்ன செய்யணும், தரிக்கணும். தலையில் பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்ன பொருட்படுத்தி என்ன செய்யணுமா, கட்டணுமா. இவ்விதமாக கர்த்தர் என்ன செய்யறாரு, பலி செலுத்தும் போது ஆசாரியர்களை என்ன செய்ய, அபிஷேகம் பண்ணும்போது இப்படிலாம் செய்யன்னு பார்க்குறோம். அவங்க உள்ளங்கி அவங்கள ஸ்நானம் பண்ணித்து உள்ளங்கி போட்டு இடக்கச்சை கட்டி மேலங்கி போட்டு ஏபத்தை தரித்து அதுக்கு மேலே விசித்திரமான கச்சையை கட்டி மார்பதத்தை அணிந்து மார்பதத்தில் ஊரின் தொம்பைகள் என்பதையும் எழுது தலையில் பாகையும் தரித்து பாகையின் மேலே அவன் நெற்றியில் என்ன செய்யணும், பரிசுத்த கிரீடம் என்ன பொற்பட்டத்தையும் என்ன செய்யணுமா, ஆறாவனே பரிசுத்தப்படுத்தும் போது இதெல்லாம் என்ன செய்யணுமா, கட்டணுமா. அடுத்தபடியாக கர்த்தர் மோசே என்ன அபிஷேக தலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் யாவற்றையும் என்ன அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துறாரு. ஆரோனுடைய பிள்ளைகளையும் பிரதிஷ்டை பண்ணக்கூடியது யார், மோசே. அதனால மோசே தான் என்ன செய்யணும், இந்த பலிகளெல்லாம் என்ன செய்யணும், செலுத்தணும். அதனால் அந்த அபிஷேக தலத்துக்கான ஆடுகள் கொல்லும் போது என்ன செய்யணும், அதை கொஞ்சம் எடுத்து அதை பலிபீடத்தின் மேலே என்ன செய்யணுமா, 7 தரம் என்ன செய்யணுமா, தெளிக்கணுமா. பலிபீடத்தில் 7 தரம் தெளிச்சுட்டு பலிபீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் என்ன செய்யணுமா,
அது தொட்டிகள், அதன் பாதங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணுமா. பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அதை என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணுமா. கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தில் 7 தரம் தெளித்து, அடுத்தல அதன் பனிமுட்டுகளை தொட்டி, அதன் பாதம் இதென்ன சொல்லி பரிசுத்தம் பண்ணும்படிக்கு என்ன செய்ய அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேக தைலத்தை என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் என்ன செய்யணுமா? வார்க்கணுமா. வார்த்து அவனை என்ன செய்யணுமா? பரிசுத்தம் படுத்தி அவனை என்ன செய்யணுமா? அபிஷேகம் பண்ணணுமா. பின்பு கர்த்தர் என்ன செய்றாரு? மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் குமாரர் என்ன செய்யணும்? வரவழைக்கிறாரு. இப்போ ஆரோனுக்கு பரிசுத்தப்படுத்தியாச்சு, அடுத்தபடியாக அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்தலாம் இப்போ ஆரோனுடைய குமாரர்களை வரவழைக்கணுமா. ஆரோனுடைய குமாரர்களை வரவழைத்து அவர்களே அவர்களை எந்த ஆடு மாடு கொண்டு வராங்களோ அது என்ன செய்யணும்? அந்த தலையின் மேலே இவங்க என்ன செய்யணும்? கையை வைக்கணும். கையை வச்சு என்ன செய்யணும்? வைக்கிறாங்க. அப்பொழுது அது என்ன செய்யணும்? கொல்லப்படணும். கொல்லப்படும் போது மோசே என்ன செய்கிறான்? அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்கிறான்? தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் என்ன செய்கிறான்? பூசுகிறான். மற்ற இதிலெல்லாம் கொம்புகளில் பூசுறது வராது. அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான் என்ன செய்யுது? அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? பலிபீடத்தில் உள்ள கொம்பு மேல் என்ன செய்யணும்? பூசணும். இது பலிபீடத்திற்காக பிரார்த்தனை செய்தும் மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் என்ன செய்யணுமா? ஊற்றணும். கொம்பில் ஊசிட்டு மீதி ரத்தத்தில் என்ன செய்யணும்? கொம்பு அந்த பலிபீடத்துக்கு அடியில் என்ன செஞ்சோமா? ஊற்றி விட்டணுமா. அடுத்தல இப்படியாக என்ன செய்யணும்? பாவத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஆரோனை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். அடுத்தபடியாக மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி என்ன செய்கிறாரு? குடல்கள், அது மேலே இருக்க கொழுப்பு, கல்லீரல், இந்த ஜவ்வு, 2 குண்டிக்காய் கொழுப்பு இதெல்லாம் எடுத்து பலிபீடத்தில் என்ன செய்யணும்? தகனிக்கணும். தகனிச்சிட்டு அடுத்தல காலை, தோல், மாംസം, சாணி, இதெல்லாம் என்ன செய்யணும்? பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்யணும்? சுட்டரிக்கணும். விதமாக என்ன செய்கிறோம்? செய்கிறாங்க. இது சர்வாங்க தகன பலிக்காக செலுத்த வேண்டியது. சர்வாங்க தகன பலியாக ஆட்டு என்ன செய்யணும்? ஆசாரியின் தலையில் கையை வச்சு அவங்க அல்லது மோசே இருந்தால் சொல்லி அந்த துண்டித்து அந்த ரத்தத்தை பலிபீடத்தில் செலுத்தி அந்த கொழுப்பெல்லாம் தகன பலி செலுத்துறதை நம்ம பார்த்தோம். இது பிரதிஷ்டை பலிக்கான சர்வாங்க தகன பலி. மீண்டும் நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் ஆசிரியப்பாராக.